உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு திருப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்ல கவனிங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி என்ன நோக்கத்துக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்குது. என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறாராம்? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணி என்ன சொன்னார்? 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறார், இதுவே நான் உன்னோடு கூட செய்யும் உடன்படிக்கை, நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். வெறும் யூத ஜாதிகள்ல அநேக ஜாதிக்கு தகப்பனாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய எல்லை யூத இனத்தை தாண்டி செல்ல போகிறது. வெறும் யூதர்களுக்கு இவன் தகப்பன் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கான். நம்ம எல்லாம் வித்தியாசமான ஜாதி ஜனங்கள் மத்தியிலேருந்து வர்றோம், வித்தியாசமான ஊர்கள்லேருந்து வருகிறோம், வித்தியாசமான இனத்திலிருந்து வருகிறோம், எல்லாம் வர்றோம் இல்லையா? நமக்கெல்லாம் ஆபிரகாம் தகப்பனாக இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் கலாத்தியர் 3:7 வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் யாரும் ஆபிரகாமின் சந்ததியே, அவர்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி தான். நான் கூட ஆபிரகாமின் சந்ததி தான். அப்போ பாருங்க, எத்தனை ஜாதி ஜனங்களுக்கு ஆபிரகாம் தகப்பனாகி விட்டான் என்று சொல்லி. அதுதான் உடன்படிக்கை, தேவன் பண்ணின உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்த விரும்புகிறார். அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறது எப்படி? இந்த புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலமாய் கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து எல்லாரையும் சேர்க்க விரும்புகிறார் தேவன். இந்த புதிய உடன்படிக்கையின் பங்குதாரர்களாக இந்த உலகம் முழுவதையும் ஆக்க விரும்புகிறார். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்தவருடைய சித்தமாக ஆகலை. என்னது கர்த்தர் நினைக்கிறார்? ஒரு ஆள் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இங்கே ஏராளமாக வந்திருக்கிறாங்க, அவ்வளவு பேர் வெளியே இருக்கிறாங்க. நம்ம அவ்வளோ பேருக்கு சொன்னால் எந்த ஸ்டேடியம் கூட கொள்ளாது, அவ்வளோ ஜனம் கூடும். ஏனென்று சொன்னால் இயேசுவை அறியாத மக்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால தான் டிவியில் போகிறோம், அதனால தான் எல்லா விதத்திலும் பிரசங்கம் பண்ணுகிறோம், பரப்புகிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு மதத்தை பரப்புறது கிடையாது, இது இயேசுவின் மூலமாய் நித்திய ஜீவன் உண்டு என்கிற நற்செய்தியை நாம் அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் இல்லையா? எங்கும் அறிவிக்க வேண்டும், உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும். இந்த உலகம் முழுக்க அறிவிக்கிறதுனா காசு இல்லாமல் அறிவிக்க முடியாது, அதுக்கு தான் காசு. இருக்கீங்களா? அப்போ தேவன் தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறாராம். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர்ல அவர் அங்கேருந்து மூட்டை கட்டி அனுப்ப முடியாது, ரிசர்வ் பேங்க் தான் நோட் அடிக்குது. அவர் அடித்து அனுப்பிச்சாருன்னா செல்லாதீங்க. அதனால் இங்கே இருக்கிற நோட்டை தான் நம்ம சம்பாதிக்கணும். அதனால் அவர் சொல்கிறார், உனக்கு பலனை தர்றேன். பலன்னா என்ன? உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றேன், உனக்கு ஒரு அருளை தர்றேன், உனக்கு ஒரு கிருபையை தர்றேன், ஆற்றலை தர்றேன், ஞானத்தை தர்றேன், உனக்கு அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தர்றேன், ஒரு அபிஷேகத்தை தர்றேன். உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இதெல்லாம் இந்த சத்தியங்கள்லாம் நான் கற்றுக்கொண்டு வந்த காலங்களில் ஒருத்தர் சொன்னார், இப்படி ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்த உடனே, நமக்கு ரட்சிப்பு உண்டான உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாராம். முதல் வேலையா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனையும் அந்த அபிஷேகத்தையும் கூடவே தர்றாராம். நான் நிறைய அபிஷேகம் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த அபிஷேகத்தை கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த நேரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு அந்த அபிஷேகம் வந்துடுது, அக்னி அபிஷேகம் வந்துச்சு, அந்த அபிஷேகம் எல்லாம் ரைட்டு தான். ஆனால் இந்த அபிஷேகத்தை யாரும் எனக்கு சொல்லலை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான அபிஷேகம் நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களே நீங்கள் கவனியுங்கள். இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு அபிஷேகம் குடிகொண்டிருக்கிறது. அதை என்னைக்கு அறிந்து கொள்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கும் வாழ்வு உண்டாகும், சுவிசேஷம் பரப்பப்படும். அது என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான அபிஷேகம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹலோ, ஆமாம், இன்னும் பலமாக வரணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் உள்ள இருக்குது. சம்பாதிக்கிறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு ஆற்றலையும் அபிஷேகத்தையும் கடவுள் கொடுத்திருக்காரு. ஏன் சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றல்? ஏன்னு சொன்னால் அவருடைய நோக்கங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. இந்த இயேசுவை நீங்கள் அறிந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆற்றலை கொடுக்குறாரு? நீங்கள் அறிந்த இந்த இயேசுவை நீங்கள் உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும், எல்லாருக்கும் சொல்ல வேணும். அதுக்கு தான் அந்த ஆற்றல். நல்லா கவனிங்க, நீங்கள் அறிந்துக்கிட்டீங்க இயேசுவை, அதோடு நிற்கக்கூடாது. நீங்கள் பொருளவும் போகிறீங்க, நீங்கள் நல்லா ஒழுங்கான கிறிஸ்தவனாக வாழ்ந்தீங்க, போதாது. நீங்கள் எல்லாருக்கும் இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆற்றலை உங்களுக்கு அவர்
கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஒரு விசேஷ அபிஷேகம் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் கை வைத்தால் அது செழிக்கும். நான் தொட்டதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய தொழில், என்னுடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். அப்ப போய் கடையை திறக்கும் போதே அதை சொல்லிட்டு தான் திறக்கணும். ஆசீர்வாதம் வந்திருக்குது, ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குது, அதனால எல்லாம் நடக்கும். போய் ஒரு சேலுக்காக முயற்சி பண்ணும்போதே உள்ள மனசில் என்ன இருக்கணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு அது நடக்கும். யார் விற்கிறாங்களோ இல்லையோ நான் விற்பேன். யாருக்கு லாபம் வருதோ இல்லையோ எனக்கு கண்டிப்பாக லாபம் வரும். ஏன்னா எனக்கு அங்கே பரலோகத்திலேருந்து ஒரு தனி அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். ஒரு அபிஷேகம் போல் எனக்குள்ளே வந்து குடிகொண்டிருக்கிறது. நான் சம்பாதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. மற்றவங்க சம்பாதிக்கிறதை காட்டில் நான் சம்பாதிக்கணும். ஏன்? நான் வந்து சுவிசேஷத்துக்காக அதை செலவிடுவேன். அதனால தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, போன வாரம்லாம் அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி யாருக்கா? நீதிமானுக்காக. ஏன் நீதிமானுக்காக? அவன் அக்கிரமக்காரனுக்கும் நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் நல்லவன், அவன் கெட்டவன். அக்கிரமக்காரன் கெட்டவன், நீதிமான் நல்லவன். எந்த விதத்தில் நல்லவன்? நல்லவன்னா கொடுக்கிறவன், நல்லவன்னா தாராளமாக இருக்கிறவன், தாராள உதாரண குணம் உள்ளவன், அவன் தான் நல்லவன். அவன் கெட்டவன்னா ஏன் கெட்டவன்? அவன் தனக்காக வாழுகிறவன், கர்த்தருடைய நோக்கத்தை அறியாதவன். அதனால் அவன்கிட்ட பிடிங்கி கொடுக்கறது கரெக்டு தான். இந்த அரிசி பதுக்கிற ஆளுங்க, சர்க்கரையை பதுக்கிற ஆளுங்க, மண்ணெண்ணெயை பதுக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பிடுங்குது. ஆனால் கடவுள் வந்து எல்லாரை விட ரொம்ப நியாயமான ஆள். அவர் என்ன சொல்கிறார்? நான் பிடிங்கி கொடுக்குறேன், கவலைப்படாதுன்றாரு. அவங்களால பிடுங்க முடியலன்னா இன்னும் ஒழிஞ்சிட்டு இருந்தான்னா கூட நான் ஒரு நாள் அவன்கிட்ட பிடிங்கி உங்கள் கையில் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க கையில் இருக்கிறதுனால ஒரு லாபமும் கிடையாது. அவன் பத்திரமா வச்சிருக்கட்டும், நான் அப்புறமா ஒரு டைம் வரும்போது கரெக்டாக அதை பிடுங்கி உங்கள் கையில் கொடுக்குறேன்றாரு. யார் கையில் கொடுப்பாரு? இன்னொரு பதுக்கிறவன்ட்ட இல்லை. ஏன்னா இன்னொரு பதுக்கிறவன்ட்ட கொடுக்குறதுக்கு அவன் கையிலே இருக்கட்டும், பத்திரமா தான் இருக்குது. இன்னொரு பதுக்கிறவன்ட்ட இல்லை, கொடுக்குறவன்ட்ட கொடுக்குறாரு. இதெல்லாம் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய நியாயம். அது நியாயம்தான். அது இந்த ஊர்லேயே அதுதான் நியாயம். பதுக்குனா பிடிங்குவாங்க, அது சரி கிடையாது. அது வந்து துரோகம். பதுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டும். இதுதான் மனித நியதி, தான் சட்டம் இல்லையா? அது கடவுளுக்கு விரோதமானது, தேசத்துக்கு விரோதமானது. அது வந்து பதுக்கல் வந்து யாருக்கும் அது நன்மையை கொண்டு வர போகிறது இல்லை. ஒரு மனுஷன் தனக்காக அவன் வாழுகிறவனாக இருக்கிறான், அதனால தான் அதை செய்கிறான். அப்போ நல்லா கவனிப்போம். இதை புரிந்து கொண்டாலே நிறைய காரியங்கள் நமக்கு விளங்கிவிடும். கர்த்தர் இப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எதுக்கு பலனை கொடுத்துருக்கிறார்? எதுக்கு அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு? எதுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால், நாம் அவருக்காக செலவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம கையில் இருந்தால் தான் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் என்று அவர் விரும்புகிறார். அவர் தெரியாது. அதனால தான் நம்ம கையில் அவர் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கையில் தர விரும்புகிறாருன்னு. சரி, அப்போ நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில், இறங்குகிற முயற்சியில் முதல்ல வந்து பெரிய முயற்சி இருக்கக்கூடாது. முதல்ல என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். ஹலோ, போய் அப்படியே குதிச்சு போட்டு கிடந்து பிறண்டு பிரயாசப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து ஐயோ நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேங்க. முதல்ல மைண்டை சரி பண்ணுங்க. சரியான எண்ணங்களை உள்ளே வையுங்கள், சரியான கருத்துக்களை உள்ளே வையுங்கள். எதுக்காக நான் வாழுகிறேன்? எதுக்காக இதை ஆரம்பிக்கிறேன்? எதுக்காக என்ன செய்கிறேன்? என்ன நோக்கம்? நான் சம்பாதிப்பது நோக்கம் என்னங்கிறத முதல்ல வைங்க. அப்புறம் எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிங்க. நிறைய பேர் இன்றைக்கி பெரும் முயற்சியில் இறங்குறாங்களோ ஒழிய நோக்கத்தை சரி பண்ணுறதே கிடையாது. இறங்கி ஒரு கையை பார்த்துருவோன்னு அவங்க இறங்குறாங்க. கடைசியில் பெரும் முயற்சி ஆகிறது, அது பலிக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஏன் கட்டளையிடுறாருன்னு பாருங்க. அதை எதுக்கு அவர் கட்டளையிடுறாரு? இது ஒரு மிஷன் மாதிரி நம்ம கொடுத்துருக்குறாரு. அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பாருங்கள், எனக்கு ஒன்றும் வேணாங்க, எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்கிற ஆள் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகு, அப்போ தான் எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்றாரு. ஆனால் இந்த ஆள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. கர்த்தருடைய அந்த மிஷனில் இறங்குறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக நான் ஐஸ்வர்யவானாகிறேன். கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் இதை கேட்கல. எனக்கு என்னன்னே தெரியாது ஐஸ்வர்யவான்னா. எனக்கு 3 வேளை சோறு கிடச்சி கொஞ்சம் துணி கிடச்சா போதுங்க, இப்போ குவாய்ட்டாக இருப்பேன் நான். ஆனால் இங்கே வந்து தான் ஐஸ்வர்யத்தை நான் கற்றுக்கொண்டேன். வேத வசனத்தில் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இதை பற்றி. அவர் எதுக்காகவும் என்ன ஐஸ்வர்யவான இருக்கும்படியாக விரும்புகிறாரு. அவர் விரும்புகிறதுனால நான் அதை மறுப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவன் கொடுத்த ஒரு பணியாக அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு கடவுள் எனக்கு கொடுத்த வேலை. நான் சம்பாதிக்க வேணும், எனக்கு கடவுள் அதை வேலை. ஏன்? நான் அதை கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டும். இருக்கீங்களா? சரி,
திருப்போம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். இதன் அடிப்படையில் இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இது விளங்கினா தான் மற்ற காரியங்கள் விளங்கும். இப்போ சில சிக்கலான வசனங்கள் இருக்குது வேத வசனத்தில். இப்போ நான் போயிச்சு கொண்டிருக்கும் போதே சிலர் பல்வேறு பின்னணியில் வந்திருப்பீங்க. உடனே உங்களுக்கு மனசில் வர்றது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். ஏன்னா அங்கே தான் சொல்லியிருக்குது பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அங்கே சொல்லியிருக்குது நிறைய பேர் இந்த பணத்தினாலே கெட்டார்கள், விசுவாசத்தை விட்டு வழுவினார்கள், அநேக வேதனையினால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள்லாம் இருக்குது. அங்கே சொல்லியிருக்குது போதுமென்ற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதெல்லாம் மனசில் ஓடிட்டு இருக்குது நிறைய பேருக்கு. இப்போவே நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் நான் அதை எடுக்கிறேன். அதுதான் நான் எங்கள் வேலை. இன்னொரு சில மனசில் என்ன ஓடிட்டு இருக்குது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட் வசனம். ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை, அது ஓடிட்டு இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு அப்படியே சீன் மாதிரி இவர் சொல்கிறாரு, ஆனால் பைபிளில் அப்படி சொல்லியிருக்குது, எங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னார் அப்படின்னு ஓடிட்டு இருக்குது. இன்னொரு வசனம் சொல்லுது உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும், அது ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ இது ஓட போகுது. இப்போ அதனால தான் இப்போது இதை கவனிக்க போகிறோம். சிக்கலான பகுதி பாருங்கள். வேத வசனத்தில் ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்து வாசிக்க வேணும். இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ரொம்ப ஃபேவரட் கோல்டன் வேர்ட்ஸ் நிறைய பேருக்கு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிறைய பேர் இதை நிறைய கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போவதில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அவங்க இதை பிடிச்சிக்கிட்டாங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் நிறைய வேதனை உண்டாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பணத்தினால தாங்க எல்லா பிரச்சனை, பணத்தினால தான் எல்லா வேதனை, அதனால் இது வேணவே வேணாம், உன்னை உடுக்க இருந்தால் போதும், என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். இங்கே எப்படி சொல்லியிருக்கு, சரி இங்கே இந்த வசனங்கள்லாம் வாஸ்தவம் இல்லையா, அங்கே பழைய ஏற்பாட்டில் வாஸ்தவம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்குது. இங்கே சொல்கிறாரு போதுன்றாரு, உன்னை உடுக்கிறதா போதுன்றாரு. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம்ன்றாரு. இந்த பணத்தை தேடி நிறைய பேர் போய் அதனால உருவ குத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய வேதனை அனுபவிக்கிறாங்கன்றாரு. அங்கே என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய கூட வேதனையை. இங்கே சொல்லியிருக்குது பணம் வேதனையை தரணும், அங்கே வேதனையை. ஏன்னா ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல ஒன்று, அங்கே வேதனை வராதுன்னு இருக்குது, இங்கே வேதனை வரும்னு இருக்குது பணத்தினால. புரிந்து கொள்ளணும் பாருங்கள். ரெண்டு இடத்துல ரெண்டு விதமாக சொல்லியிருக்குது இல்லையா. இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லலாம், எதிரும் புதிருமா இருக்குது. இங்கே எப்படி சொல்லியிருக்குது, அங்கே அப்படி சொல்லியிருக்குது. அப்போ ரெண்டும் உண்மையா? ரெண்டுமே தான் உண்மை. எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்குது, எந்த காரணத்தினால் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரிந்து கொள்ளணும். இவர் ஒரு ஆங்கிளில் அதை டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ஆங்கிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுத்துலேயுமே உண்மை இருக்குது. ஆனால் சத்தியம் என்ன என்பதை நான் பார்க்க வேணும். பாருங்கள், இதனால் பணமே வானான் இருக்கிறதா, அல்லது எண்ணத்தை கொண்டு வந்தோம் எண்ணத்தை கொண்டு போக போகிறோம், அதனால் சம்பாதிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுறதா, இதெல்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தவறான எண்ணங்கள் நமக்கு உண்டாகும் போது அந்த எண்ணத்தின்படி வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஒரு மனுஷன் அவனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே தான் அவன் இருக்கிறான். எண்ணத்தினால கெட்டு போனவங்க தான் இன்றைக்கி நிறைய தப்பான எண்ணத்தை உள்ளத்தில் வச்சிடுறது, அதை பாலிசி ஆக்கிறது, பிரின்சிபல் ஆக்கிறது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சில காரியங்களை கவனிக்க வேணும். முதலாவது இந்த 10ஆம் வசனத்தை கவனிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இதில் முதல் ஸ்டெப்பே கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை கடந்திருப்பீங்க அந்த ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். பணம் இல்லை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எது? பண ஆசை. இதுக்கு பிரசங்கியார் தேவையில்லை, வெறும் பைபிளை வாசித்தாலே போதும். பணம் அல்ல எல்லா தீமைக்கும் வேறு, பண ஆசை எல்லா. இந்த ஆசை என்கிற வார்த்தை ரொம்ப கீ பாருங்கள், லவ். இன்றைக்கி அதை பற்றி சொல்ல போகிறேன் பாருங்கள். இந்த பணத்தை அன்பு கூறுவது, பணத்தை நேசிப்பது, பண ஆசை, இதுதான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏன் அப்படி பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று ஏன் சொல்லியிருக்குது? நான் சொல்லுகிறேன், பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு பண ஆசை இருக்குமானால் அவன் இந்த சுவிசேஷம் பரம்புவதற்கு தடையாக இருப்பான். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பண ஆசை இருக்குதுன்னு வைங்க, ஒருத்தரும் ஒரு நயாப்பை செய்ய மாட்டாங்க. அவங்களால ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாம் இறுக பிடிச்சிக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு தங்களுக்காகவே வாழ்கிற ஆளாக இருப்பாங்க. சுவிசேஷம் பரவுவதற்கு சான்ஸே கிடையாது. ஹலோ, அதான் பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிற. சுவிசேஷம் பரம்பலன்னா எல்லா தீமையும் தான் பெருகிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம உப்பாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம்லாம் சொல்லி இருக்கிறாரு. சுவிசேஷம் பரம்ப காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. ஆனால் சுவிசேஷம் பரம்பலன்னா இன்னும் சீர்கட்டு போகிற நிலைமை தான் அந்த உலகத்தில் உண்டாகிறது. எல்லா தீமைக்கும் அது வேற இருக்கிறதுன்றதுக்கு ஒரு காரணம் நிச்சயமாக இது. பண ஆசை உடையவர்களாக இருந்தால் மக்கள் சுவிசேஷம் பரம்பாது. அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஒரு உடன்படிக்கையை செய்துட்டார், அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் எல்லாரையும் கொண்டு சேர்க்க விரும்புகிறார். உலகத்தில் ஒருவராது கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் இந்த உடன்படிக்கையில் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்று புதிய உடன்படிக்கையின் கீழே வர வேண்டும் என்று விரும்புகிறார். தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர். அப்போ இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், இதோடு சம்பந்தப்பட்ட வசனம். 1 தீமோத்தேயு அப்படியே வச்சுக்கோங்க, 6ஆம் அதிகாரம். ஏன்னா அதுக்கு வரப்போகிறோம், அதுதான் மெயின். இப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம், 24வது வசனம், 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. No one can serve two masters. ஆங்கிலத்தில் no one can serve two masters. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய அல்லது சேவை செய்ய ஒருவனாலும் கூடாது. இதை ரொம்ப கவனிங்க, இது ரொம்ப பெரிய சத்தியம். இது 2 பேருக்கு, 2 எஜமானுக்கு சேவை செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 2 பேரை சேவிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒருவனை சிநேகித்து இன்னொருவனை பகைப்பான், ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை அசட்டை பண்ணுவான். 2 பேரையும் ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது, ஒரே மாதிரி சேவிக்க முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்போ தேவன் இருக்கிறாரு, உலக பொருள் இருக்குது, 2 எஜமான் மாதிரி. நிறைய பேர் 2த்தையும் சேவிக்க பார்க்குறாங்க. இந்த 2த்தையும் சேவிக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது பாருங்க. ஏனென்றால் எந்த மனுஷனும் இந்த 2த்தையும் சேவிக்க முடியாது. ஏனென்றால் எதொன்றை நீங்கள் சேவிக்கிறீர்களோ அதை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். இது லைஃப் பிரின்சிபல். இது தடுத்து நிறுத்த முடியாது. எதை நீங்கள் சேவிக்கிறீர்களோ அதை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அப்ப தேவனை சேவித்தால் தேவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள், தேவனை நேசித்தால் தேவனை சேவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். பணத்தையும் தேவனையும் ஒரே நேரத்தில் சிநேகித்து அன்பு கூர்ந்து சேவிக்க முடியாது. பணத்தையும் அல்லது உலகப் பொருளையும் தேவனையும் ஒரே நேரத்தில் சிநேகித்து அன்பு கூற முடியாது. ஏதாவது ஒன்றை சிநேகித்து இன்னொன்றை பகைப்போம், ஒன்றை பற்றி கொண்டு இன்னொன்றை அசட்டை பண்ணுவோம். அப்போ ஒரு பெரிய லைஃப் பிரின்சிபல் பாருங்க. எதை நாம் நேசிக்கிறோமோ அதை சேவிக்கிறோம், அல்லது எதை சேவிக்கிறோமோ அதை நாம் நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இது நீங்கள் வேணும்னே செய்கிற ஒரு காரியம் இல்லை, அது அப்படி தான் நடக்குது. நீங்கள் எதை சேவிக்கிறீர்களோ அதை நேசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. பணத்தை சேவித்தீங்கன்னு வச்சுங்க, நிறைய பேர் பணத்தை சேவிக்கிறார்கள், பணத்துக்காக வாழுகிறார்கள், பணத்துக்காக ஊழியம் செய்கிறார். அதாவது பணத்துக்காக ஊழியம் செய்கிறாருன்னா ஊழியத்தை பற்றி சொல்ல நான், பணத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியன்ற வார்த்தை பைபிளில் வரும்போது கொஞ்சம் ஊழியக்காரர்லையோ அல்லது ஊழியத்தை பற்றி சொல்ல நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கிறத பற்றி சொல்லியிருக்குது, எதுக்காக வாழ்கிறாங்கன்றது. உலக பொருளுக்காக ஊழியம் செய்கிறவன் அல்லது உலக பொருளுக்காக வாழுகிறவன் அவன் என்ன ஆகிறான்? தேவனை அன்பு கூற முடியாதவனாக மாறிவிடுகிறான். அவன் ஒருவேளை நல்ல எண்ணங்கள் அவனுக்கு இருக்கலாம், தேவனை அன்பு கூறக்கூடாது என்கிறது அவனுடைய நோக்கம் அல்ல. அவன் நல்லவனாக இருக்கலாம் கொஞ்சம், அவன் தேவனை வெறுக்கணுன்றது அவன் திட்டம் இல்லை, தேவனை பாய்க்கணும்னு நினைக்கல, அவன் தேவனுக்கு விரோதமாக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, தேவனை அசட்டை பண்ணணுன்றதும் அவனுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் என்றைக்கு உலக பொருளை சேவிக்கிறானோ, உலக பொருளுக்காக வாழுகிறானோ, அன்றைக்கு மற்றொன்றை அல்லது தேவனை அசட்டை பண்ண வேண்டியதாக தான் ஆகிவிடுகிறது. இவன் விரும்பி செய்கிறானோ விரும்பி செய்யலையோ அது அப்படி தான் ஆகிடுறது. உலக பொருளுக்காக வாழ்ந்தால் அப்போ தேவனுக்காக வாழ முடியாது.
உலக பொருளை சேவித்தால் தேவனை சேவிக்க முடியாது. தேவனை சேவித்தால் தேவன் மேல அன்பாயிடுது. உலக பொருளை சேவிக்க முடியாது. இப்போ நல்ல கவனிங்க, புரிஞ்சுக்கொள்ளணும். தேவனுக்காக வாழ்ந்தால் உலக பொருளை சேவிக்க முடியாதுன்னு சொன்னதுனால உலக பொருளை வச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. தேவனை அன்பு கூற வேண்டும், ஸ்நேகிக்க வேண்டும். உலக பொருளை என்ன பண்ண வேணும்? யூஸ் பண்ணிக்க வேணும். லவ் காட் அண்ட் யூஸ் மணி. எல்லாரும் சொல்லுவோம், லவ் காட் அண்ட் யூஸ் மணி. இது ஒரு பெரிய பிரின்சிபல் பாருங்க. தேவனை அன்பு கூற வேண்டும், பொருள் என்ன பண்றது? சிலர் நினைக்கிறாங்க தேவனை அன்பு கூர்ந்தா பொருள் நம்மகிட்ட இருக்காது. இது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு நினைக்கிறாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. உலக பொருள் இருந்தால் கடவுள் இருக்க முடியாது, அதனால தேவன் இருந்தால் உலக பொருள் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசித்துறாங்க. கிடையாது, தப்பு. தேவன் தான் உலக பொருள் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், வைத்தவர், இங்கே நமக்காக வைத்தவர். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக இருந்து தேவனை சேவிப்போம் என்றால், தேவனை அன்பு கூறுவோம் என்றால், உலக பொருள் அங்கே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கலாம், ஆனால் உலக பொருளை நீங்கள் சேவிப்பது கிடையாது. உலக பொருள் என்ன பண்ணுறீங்க? வெறும் யூஸ் தான் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. மணி இஸ் ஃபார் யூசிங், நாட் ஃபார் லவ்விங். வைஃப் இஸ் ஃபார் லவ்விங், காட் இஸ் ஃபார் லவ்விங், சில்ட்ரன் ஆர் ஃபார் லவ்விங். பாருங்க, ஜனங்களுக்கு வந்து இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் தெரியல. நல்ல தங்கத்தில் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே நேசிக்கிறது, எப்பா அதை ஒத்திக்கிறது, அதை போட்டு வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு. டைமண்டில் ஏதாவது வாங்கிட்டு அதை அப்படியே அது இது உலகமே அதுதான் அப்படின்னு ஆகிடுறது. நீங்கள் என்ன டைமண்ட் வச்சுங்க? கத்தர் தான் இதெல்லாம் உண்டாக்குனதுங்க. நோண்டிங்கன்னா சுரங்கமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ டைமண்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கோல்டு வச்சுருக்கீன்றது கத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவர் உங்களை பார்த்து பொறாமையாப்படுறாரு, இல்லை வச்சுக்காதங்கிறாரா? கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை சேவிக்காதீர்கள். யூஸ் பண்ணிங்க, மாட்டிக்கிங்க, தொங்கட்டும், அது உங்கள் காது கிளியட்டும். யாருக்கு என்ன வந்தது? உங்கள் கழுத்து. நாங்கள் அதை ஒன்றும் வேணான்னு சொல்லலை. இதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது, கத்தருடைய வேலைங்களை. கத்த உனக்கு தான் வச்சுருக்கேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கப்போ அப்படிங்கிறாரு. வச்சிருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, உங்களுக்காக தான் அதை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறார் ஒழிய அன்பு கூறுறதுக்காக வச்சில்ல. இதை போய் கட்டி அரவணைச்சிக்கிறதுக்காக வச்சில்ல. நிறைய பேருக்கு இது விளங்காதனால தான் என்ன பிரச்சனையாக இருக்குது. இதை அன்பு கூற ஆரம்பிச்சிடுறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க? எதை அன்பு கூறணுமோ அதை அன்பு கூறுறது கிடையாது, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ரெண்டு எஜமான சேவிக்க முடியாது. ஒன்றை சேவித்து இன்னொன்றை பாய்க்க வேண்டியதாகிடுது. அது அப்படி தான். அது ரெண்டும் ஒத்து வராது. உலக பொருளையும் தேவனையும் சேவிக்க முடியாது. ஒன்றை சேவித்தா இன்னொன்று பாய்க்க வேண்டியதாகிடுச்சு. ஒன்றை பற்றி கொண்டு இன்னொன்றை அசட்டை பண்ண வேண்டியதாகி விடுகிறது. ஏனென்றால் வாழ்க்கை அப்படி தான் ஓடுது.